உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் உங்களை வரவேற்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவார்த்தை கலந்துரையாடலுக்கு இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் காட்சி கொடுத்தார். அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். தன்னுடைய போதனையில் அவர்கள் நிலைத்து நிற்குமாறு அவர்களுக்கு அவர் விசுவாசம் தந்தார். மட்டுமல்ல, அவர்களுக்கு அவர் கட்டளையும் கொடுத்தார். உலகம் எங்கும் செல்லுங்கள், இந்நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அனைவரையும் என் சீடர் ஆக்குங்கள் என்று கட்டளை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தளபதி தந்த அன்பு கட்டளை இது. என்ன? நாம் உலகமெங்கும் செல்ல வேண்டும், இறையாட்சியை பறைசாற்ற வேண்டும். இயேசுவினுடைய கட்டளையை ஏற்று தொடக்க முதலே பலர் இந்த நற்செய்தி பணியில் ஆர்வம் காட்டினார்கள், தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அப்படி தொடக்க கால திருச்சபையிலே இப்படி நற்செய்தி பணியை ஆற்றிய ஒரு மாவீரன் திருத்தூதர் புனித பவுல். அவர் திருத்தூது பணி ஆற்றப்படுமாறு அழைக்கப்படுகிறார். தன்னுடைய முதலாவது நற்செய்தி பயணத்தை அவர் வெற்றிகரமாக முடித்து தான் புறப்பட்ட அந்தியோக்கிய நகருக்கு திரும்பி வருவதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் முதல் வாசகமாக அமைந்திருக்கிறது. அந்த முதல் திருப்பயணத்தை நாம் சற்று தெரிந்து கொண்டால்தான் எத்தகைய சவால்கள், எத்தகைய சோதனைகள், எத்தகைய வேதனைகள் இவைகளின் நடுவே அவர் அந்த நற்செய்தி பணியை ஆற்றினார் என்பது புரியும். பிறருக்கு அவர் கொடுக்கிற உற்சாகம் இந்த வார்த்தையில் அமைகிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இறையாட்சிக்கு நாம் உட்பட வேண்டும். எப்படி? பல வேதனைகள் வழியாகவே நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். எத்தகைய வேதனைகள், எத்தனைய சோதனைகளை பவுலடியார் ஏற்றுக்கொண்டு இறையாட்சிக்கு உட்பட்டார், போதித்தார் என்பதை முதலில் நாம் பார்க்கலாம். இந்த திருத்தூதர் பணிகளுடைய 3 மைல்கல் என்று சொன்னால், ஒன்று எருசலேம், ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்து தம் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை பணியிலே ஈடுபடுத்திய இடம். பிறகு அந்தியோக்கியா, அதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடம். அந்த இடம் மையமாக மாறுகிறது. அதன் பிறகு பவுலடியாருடைய திருத்தூது பயணங்களுடைய உச்சகட்டமாக ரோமை நகர் வருகிறது. எனவே தான் இன்று நாம் ரோமை கத்தோலிக்கர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். தலைமையிடம் மாறுகின்றது, அந்த இடத்தை பார்க்கின்றோம். இதை பார்க்கும் பொழுது முதல் கட்டமாகவே நாம் பார்ப்பது நம்முடைய திரு அவை ஒரு பயணிக்கின்ற திரு அவை. 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்வது we are a pilgrim church. பயணம் என்றாலே நகர்தல், வளருதல், அனுபவங்களை பெறுதல், இன்னும் நாம் பல புதிய புதிய பரிணாமங்களை பெறுதல், அதுதான் நாம் பார்க்கின்றோம். இந்த பயணம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதலாவது அந்த இக்கோனியா நகரானது 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே தன்னுடைய பணியை துவங்கும் பொழுது பிற இனத்தவர்களை தூண்டிவிட்டு யூதர்கள் பவுலுக்கு நிறைய சங்கடங்கள் கொடுத்தார்கள். 4வது வசனம், திரண்டிருந்த நகர மக்கள் 2ஆக பிரிந்தனர். ஒரு பிரிவினர் யூதரோடும் மற்ற பிரிவினர் திருத்தூதரோடும் சேர்ந்து கொண்டனர். அதன் பிறகு கல்லால் எறிய திட்டமிட்டார்கள் என்ற ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு முக்கியமான நகரான லிஸ்திரா நகருக்கு வருகிறார்கள். இங்கேதான் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒரு நபரை பவுலடிகளார் நடக்க வைக்கிறார். நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும். அதன் பிறகு நடக்கின்ற செயல்கள் அது பார்த்தவுடன் அந்த மக்கள் இவர்களை கடவுளாக வணங்குகிறார்கள். அதை பார்த்தவுடன் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் கடவுள் அல்ல, மனிதர்களை நீ ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான் என்று சொல்லி வல்லமையை செய்கிறது நான் அல்ல, எங்க ஆண்டவர், உயிர் ஆண்டவர் செய்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே விதைக்கிறார்கள். அதன் பிறகு நடக்கின்ற செயல்கள், கல்லால் இருந்து அவர்கள் இறக்கும் மட்டும் கல்லால் இருந்து கொள்ள நினைக்கிறார்கள். இறந்து விட்டார்கள் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த திருத்தூதர்கள் எழுந்து அடுத்த நகருக்கு போறாங்க. அது மிக மிக வியப்பானது. கல்லால் அடிக்கிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்க, வசைப்பாடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன? இறையாட்சியின் பொருட்டு அன்பினால் உந்தப்பட்டவர்களாக செல்லுகிறார்கள். அதன் பிறகு தெருபைக்கு வருகிறார்கள், அங்கிருந்து அந்தியோக்குக்கு வருகிறார்கள். இப்பொழுது நிகழ்கின்ற ஒரு நிகழ்வுதான் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. தந்தையவர்கள் ஏற்கனவே சுட்டி காட்டுவதைப் போல நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். ஏன்னா பவுலடிகளார் அதை சந்திச்சிருக்கிறார். இந்த துன்பங்களை, துயரங்களை நான் தாண்டி என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பது முதல் கருத்து.
ரெண்டாவது கருத்து, ஒவ்வொரு திரு அவையும் ஒரு குடும்பமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தலைவர்கள் தேவை. இங்கே தலைவர்களை, மூப்பர்களை எல்லாம் நியமிக்கின்ற ஒரு செயல்பாடும் இந்த முதல் வாசகத்திலே குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தலைமை சரியாக இருந்தால் தான் அந்த மக்களும் சரியாக வழிநடத்தப்படுவார்கள் என்று சொல்லி. மூன்றாவதாக, அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை பவுலடிகளார் மிக தெளிவாக, நான் அதைத்தான் செய்கிறேன், நீங்களும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கருத்துக்களை அழகாக முன்வைக்கப்படுகிறது. பவுலடியாருடைய இந்த பயணத்திலே இக்கோனியா, லீஸ்திராவிலே சமய சார்பான எதிர்ப்புகள், தடைகள் மட்டுமல்ல, அதற்கு முன்னும் பார்க்கும்பொழுது இன்னும் பலவிதமான எதிர்ப்புகளும் அவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது. சைப்ரஸ் தீவுக்கு போகின்றார். அங்கே பாப்போ என்ற இடத்திற்கு போகும்பொழுது அங்கே போலி இறைவாக்கினர், மந்திரவாதி, இவர்கள் தங்களுடைய பிஸ்னஸ், தங்களுடைய தொழில் கெட்டு போயிடும் என்பதற்காக பவுலுடைய இந்த இறையாட்சியுடைய அரும் அடையாளங்கள் நடைபெறுவது அவர்களுடைய பெரிய பாதிப்பாக கருதுகிறார்கள். எனவே ஒரு மறைப்போதகனுக்கு எதிர்பாராத இடங்களிலெல்லாம் நமக்கு இந்த எதிர்ப்புகள், தடைகள், நமக்கு சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதை இந்த பவுலடியாருடைய இந்த பயணத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் பெரிய ஒரு மறைவுரை 13ஆம் அதிகாரத்தில் இந்த பயணத்தில் என்ன மாதிரினாக்கா, பழைய ஏற்பாடு முழுவதையும் அலசி பார்த்து அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவாவதை தெளிவுபடுத்துகின்றார். எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நிறைவாகிறது, எப்படி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்லாமல் சரியாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் பவுலடியார் தன்னுடைய அந்த போதனையிலே வெளிப்படுத்துகின்றார். ஒரு மறைக்கல்வி, ஒரு திருத்தூது பணி என்று சொல்லும் பொழுது இந்த மீட்பின் சரித்திரம், த ஹிஸ்ட்ரி ஆஃப் சால்வேஷன் என்று சொல்கிறோம், இந்த மீட்பினுடைய வரலாறு முழுவதுமே அது கொண்டிருக்கிறது, உள்வாங்கி இருக்கிறது என்பதையும் பவுலடியார் தன்னுடைய மறை பரப்பு யுக்தியாக பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். பவுலடியார் நீண்ட மறையுரை ஆற்றினாலும் அதற்கு ஒரு வார்த்தையில் அதற்கு தலைப்பிடுக என்று சொன்னால் அந்த தலைப்பைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார், இறையாட்சி. அவர் செல்லுகிற இடத்திலெல்லாம் போதிப்பது என்ன, செல்லுகிற இடத்திலெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது என்ன என்றால், நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். இறையாட்சி என்றால் என்ன? அது இயேசுவினுடைய போதனையிலிருந்து வருகிறது. இயேசுவினுடைய போதனையின் சாராம்சம், இயேசுவினுடைய விழுமியங்களின் ஒரு மையப்பொருள் தான் இந்த இறையாட்சி, இல்லையா தந்தை அவர்களே? உண்மையிலே ஃபாதர், இறையாட்சி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்து கொண்டது. ரெயின் ஆஃப் காட் என்பது ஒரு வார்த்தையில் சொன்னா, இறையாட்சி என்பது அன்பினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அன்புதான் மையம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துக்கு வரும் பொழுது, யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும், இது எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமானதான். இந்த பகுதி என்னவென்றால், ஒரு பிரியாவிடை, இயேசுனுடைய பிரியாவிடை, அந்த தன்னுடைய சீடர்களை விட்டு தன்னுடைய தந்தையிடம் செல்ல போகிறார். அந்த நேரத்தில் தாம் அன்பு செய்த சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அருமையான ஒரு உரைதான். ஆக இந்த பிரியாவிடை பகுதியிலே தன்னுடைய அன்பை மையப்படுத்திய, இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்றால் அன்பினால் கட்டமைக்கப்பட்ட திரு அவையாக நாம் மாற வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த வாசகத்தை நமக்கு தாய் தேவையான இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறது. புதிய கட்டளை என்று இயேசுவே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், புதிய கட்டளை என்று. அப்படி இருந்தால் பழசு ஏதோ இருக்குதா, பழையது இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பழையது என்று பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டை நாம் தேடுகின்றோம். அங்கு அன்பு இருந்தது, அன்பு கட்டளை இருந்தது. ஷேமா இஸ்ராயல், கடவுளை முழு இதயத்தோடு முழுமையாக அன்பு செய்தல். லேவியர் 19:18 உன்னை அன்பு செய்வது போல் அடுத்திருப்பவரையும் அன்பு செய். எனவே அன்பினுடைய 2 பரிணாமங்களும் அங்கு வெளிப்படுத்தப்படுத்திருக்கின்றன, கட்டளையாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இயேசு இங்கு அன்பு கட்டளை கொடுக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட அழுத்தம் கொடுக்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல. அப்போ இந்த அன்பு கட்டளையை நாம் ஏற்கனவே பெரிய வியாழன் அன்று நாம் விளக்கமாக சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பு காலத்திலே அதை சிந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய தெளிவு பெறுவதை, புதிய வெளிச்சம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது இயேசு நமக்கு முன்னால் நின்று, இப்போ புரியுதா அன்புனா என்னன்னு? நான் அன்பு செய்வது என்னன்னு தெரியுதா? நான் எங்கே போயிட்டு வந்திருக்கிறேன்? சிலுவைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். சிலுவையில் இறந்து உனக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், உன்னை காப்பாற்றிருக்கிறேன். இதுதான் அன்பு. அப்போது அன்புக்கு புதிய இலக்கணம், புதிய விளக்கம் உயிர்த்த ஆண்டவர் இந்த பாஸ்கா காலத்திலே கொடுப்பதாக நாம் அதை மறுவாசிப்பு செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவு பெறுவதை நாம் பார்க்கின்றேன். அதே போல ரேமன் ப்ரவுன் இதை பற்றி சொல்லும் பொழுது எதற்காக இது புதிய கட்டளை என்பதை சொல்லுவார். பழைய உடன்படிக்கைக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது தோரா, இந்த சட்டத்துக்கு உட்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு நம்பிக்கையாக இருப்பது அந்த அன்பு. அதை சொல்வார். நம்பிக்கையாளர்கள் மீது உள்ள அன்பு
நம்பிக்கை சமூகத்தில் உள்ளவர்கள் மீது உள்ள அன்பு. அதனால தான் வழக்கமாக அந்த சட்டங்கள் பழைய ஏற்பாட்டில் வரும் பொழுது இதை செய் இதை செய்யாதே என்ற ஒரு வசனம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த அன்பு கட்டளை கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். ஏன்னா அன்பை சட்டத்தினால் அடைக்க முடியாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். வழக்கமாக ஆண்டவர் அந்த அன்பின் பரிணாமத்தை ஒவ்வொரு முறையும் விளக்கும் பொழுது ஒன்று பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்ற வார்த்தை இருக்கும். அடுத்தபடியாக முன்னை நீ அன்பு செய்வதைப் போல் அடுத்தவனை அன்பு செய் என்று சொல்லியிருக்கும். அது இரண்டாவது கடினமான காரியம். ஆனால் மூன்றாவது கடினமான காரியம், மிக மிக முக்கியமான காரியம், நான் உங்களுக்கு அன்பு செய்ததைப் போல. ஆண்டவர் இயேசு என்னை எப்படி அன்பு செய்கிறாரோ அதே போல நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இறையாட்சி. அன்பு செய்கிறது அப்படின்றது இயல்பாக நம்முடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும். ஆனால் ஆண்டவர் இது ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். இந்த செய்தியே ஆக வேண்டும். எவ்வாறு இந்த 10 கட்டளைகளை கடவுள் மோசேவிடம் கொடுத்தாரோ அதை போல இயேசு அன்பு என்னும் கட்டளையை கொடுத்து எல்லாரும் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். அவர் சொன்னதோடு வாழ்ந்தும் காட்டினார். அன்பு செய்வது சிரமமானது. அதான் இயேசு, அதுதான் சிரமம் தான் சிலுவையாக மாறியது. அந்த கஷ்டமான காரியத்தை செய்வதால் உனக்கு இழப்புகள் ஏற்படுவது போல இருக்கும். நீ இழப்புகளை ஏற்படுத்தி கொள்வாய், ஆனால் மாட்சி பெறுவாய். உயிர் தாண்டும் நம்மகிட்ட என்ன ஆசைப்படுறார்? நம்மளை பார்த்து காயங்களை காட்டினார், தன்னுடைய உயிர்ப்பினுடைய செய்தியை கொடுத்தார், அவர்களுக்கு உணவு தயார் செய்து கொடுத்தார் என்றெல்லாம் படித்தோம். ஆனால் இன்று இன்னொன்று கொடுக்குறாரு, இந்த அன்பு செய்து பாருங்களேன். நான் செய்திருக்கிறேன், கடவுளை மாட்சிப்படுத்தியிருக்கிறேன், நான் மாட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறேன், அன்பினால் தான் நீங்கள் மாட்சி பெற முடியும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துவதை இங்கு பார்க்கின்றோம். அந்த வசனம் அருமையான வசனம். எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், அவன் வெளியே போன பின்பு இயேசு, யூதாஸ் வெளியே போன பின்பு இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அது அருமையான வசனம். ஏன்னா அவன் வெளியேறுவது சிலுவை, அந்த மாட்சி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்த இயேசு. ஆனால் அவனையும் அன்பு செய்தார். ஒருவேளை அந்த நேரத்தில் ஆண்டவர் அவன் இருந்திருந்தார்னா எவ்வளவு அன்பு செய்திருப்பார் என்பதை அவன் உணராமல் போயிட்டான். யூதாசை மட்டுமல்ல, அங்கே எப்படியோ பேதுரு தன்னை இல்லைன்னு மறுதலிக்க போகிறார் என்பது இயேசுக்கு தெரியும். சீடர்கள் எல்லாம் விட்டு விட்டு ஓடி போகிறார்கள் அப்படின்னு தெரியும். எந்த அளவுக்கு துன்பத்தை வேதனையை அனுபவிக்க போகிறேன் அப்படின்றதும் இயேசுக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்களை அன்பு செய்தார். அதுதான் நமக்கு பாடம். இயேசுடைய இந்த அன்பு கட்டளை நேரத்தை நீங்கள் குறிப்பிடும்போது பிரியாவிடை ஆரம்பித்தீர்கள். ஏனென்றால் இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து அடுத்த ஒரு 5 அதிகாரங்களும் பிரியாவிடை அதிகாரங்கள் தான். ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று சொல்ல போகின்றோம். அப்போது இந்த பிரியாவிடை நேரத்தில் அவர் அழகாக தெளிவு அவரே துவக்கி பாருங்க. பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இது பார்க்கும்போது இதை 2 கட்டத்தில் பார்க்குறோம். ஒன்று, இயேசுடைய இறப்புக்கு முன்பும் இது பொருத்தமானது. இன்னும் கொஞ்ச நாள் உங்களோடு இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இறந்துடுவேன், என்னை தேடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உயிர்த்த பிற்பாடும் இது மிக பொருத்தமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் உங்களோடு காட்சி கொடுத்து இங்கே இருக்கிறேன், நான் விண்ணகம் சென்று விடுவேன், தேடுவீர்கள். அப்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீசஸ், அவருடைய இல்லாமல் இருத்தலை உணரப்போகிறார்கள். இந்த சூழலில் தான் இந்த கட்டளை கொடுக்குறார். ஸோ என்னுடைய இல்லாமை, அந்த ஆப்சன்ஸில் நீங்கள் அதை ஈடு கட்டணும். எப்படி ஈடுகட்டுவீங்க? நான் அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்யணும். அப்போ இந்த அன்பு கட்டளை இயேசு ஏன் கொடுக்குறார் அப்படின்னாக்கா, தன்னுடைய தொடர்ச்சியாக அங்கு இந்த உலகத்திலே அன்பு செய்வதற்கு ஆட்கள் வேண்டும், தன்னை போல. அதனால் தான் நான் அன்பு செய்தது போல நான் போகிறேன் அப்பாட்ட, ஆனால் இந்த உலகத்தில் அந்த அன்பை தொடரணுமே, யார் தொடருவா? அதனால தான் உச்சகட்டமாக எனக்கு ரொம்ப பிடித்தமாக பல முறை நான் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. 13:35 இன்றைய வாசகத்தின் இறுதி பகுதி. நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அவங்களுக்கு விட்டுட்டு போகிற ஒரு லாஸ்ட் வில், அவங்களுக்கு விட்டுட்டு போகிற ஒரு சொத்து, நான் அவன் என்ன கொடுத்துட்டு போகிறேன்னாக்கா வேறு எதுவும் கொடுக்கலப்பா, நான் அன்பு செஞ்சுருக்கிறேன், அந்த அன்பை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அன்பு செய்து என்ன வாழ வைங்க. எங்கெங்கேயோ தேடி பார்த்துறோம், யாராவது ஒரு அடையாளம் இயேசு கொடுத்துருக்கிறாரா தன்னுடைய சீடர்களுக்கு, இதனால் தான் என்னுடைய சீடர்கள் என்று சொல்வார்கள் என்று ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லியிருக்காருன்னா ஒன்றே ஒன்று தான், அந்த 13:35 மட்டும்தான். இதனால் தான் நீங்கள் என் சீடர்கள் இந்த உலகம் தரும், நீங்கள் என்னை போல அன்பு செய்யும் பொழுது. இது ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இயேசுடைய எதிர்பார்ப்பை நான் பார்க்குறேன். நல்ல அருமையான வார்த்தையை சொன்னீங்க. சொத்து, நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு போன சொத்து அன்பு தான். இறையாட்சி என்பது தொடர்கின்ற பயணம், பயணிக்கின்ற திரு அவை. அந்த சொத்தை நம்ம பிடிச்சிக்கணும். நீங்கள் என் சீடர் என்பதை எப்பொழுது அறிந்து கொள்வார்கள்? நான் மற்றவரை அன்பு செய்யும் பொழுதுதான். யோவான் தன்னுடைய திருமுகத்தில் அருமையாக சொல்லுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். அந்த அன்பை விளங்கச் செய்வோம்னா அவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அன்பு என்னான்றது அவருக்கு தெரியும். அவரை போல நாம் அன்பு செய்ய வேண்டும். நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், பெரிய சேர்த்து வச்சிருக்கேன், அது முக்கியம் கிடையாது.
ஆண்டவர் கொடுத்த அன்பை, நான் பகிர்ந்து கொண்ட அன்பை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பை என்னுடைய அழைத்த தலைமுறைக்கு விட்டு செல்லுகிறேனா? 12 சீடர்களில் மிகவும் குறிப்பாக அத்தனை பேரையும் விட யோவான் அருகிலிருந்து மிக இந்த அன்பை கற்றுக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவேதான் யோவான் தன்னுடைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே 3ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லுவார். 16ஆம் வசனத்தில், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் அன்பு கூர்ந்து தன் மகனை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஸோ கடவுளுடைய முகவரி இயேசு. அந்த முகவரி அன்பு தான். இயேசு அன்பு தான். கடவுளுடைய அன்பு இயேசு வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய சொல்லில், செயலில், புதுமையில், அவருடைய ஓமைகளில், அவருடைய வாழ்வில் அது வெளிப்பட்டிருக்கிறது. இதை அருகிலிருந்து அனுபவித்தவர் நம்ம திருத்தூதர் யோவான் என்று சொல்ல முடியும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், ராவுணவின் பொழுது அந்த பிரியாவிடையில் தான் இந்த நிகழ்ச்சி வருகிறது. இயேசுனுடைய மார்பில் சாய்ந்த பெருமை இந்த யோவானுக்கு உண்டு. மார்பில் சாஞ்சா என்ன கிடைக்கும்? இதயம் லப் டப்புன்னு துடிச்சிட்டு இருக்கும். ஆனால் இயேசுவின் இதயம் லவ் 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 லவ்னு துடிச்சிட்டு. அந்த அன்பை அவர் பார்த்து கேட்டு அருகிலிருந்து அனுபவித்து இப்போ துடித்ததை உணர்ந்தவர். ஆகவேதான் தன்னுடைய நற்செய்தியிலும் சரி, நீங்கள் மேற்கோள் காட்டிய அவருடைய திருமுகத்திலும் சரி, மற்ற திருமுகங்களிலும் சரி, அவர் கடவுள் அன்பு, இயேசுனுடைய செய்தி அன்பு, அந்த அன்பை வாழ்வாக்க வேண்டும், அதுதான் இறையாட்சி, அதுதான் சீடத்துவம் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு அந்த செய்தியானது அடைகிறது. அன்புதான் வாழ்க்கை. அன்பு இருந்தால் உண்மையிலே அது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். பவுலடியார் சொல்வதைப் போல அந்த வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அந்த அன்பை நாம் நம்முடைய பணியில், குடும்பத்தில், உறவுகளில், தொழில் செய்கிற இடங்களில் எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இல்லையா? கிறிஸ்தவர்களுடைய அடையாள அட்டையே அன்பு தான். நீங்கள் நல்ல வார்த்தையை பயன்படுத்துனீங்க. அடையாள அட்டை, கிறிஸ்தவனுடைய அடையாள அட்டை, ஐடென்டிட்டி கார்டே அன்பு தான். இன்றைக்கி பல குடும்பங்களில் அடையாள அட்டையை தொலைச்சிட்டோம். கிறிஸ்தவ குடும்பங்களில் உண்மையை சொல்லப்போனால் அதுதான். ஆக அந்த அடையாள அட்டையை தேடி எடுக்கின்ற ஒரு அருமையான வாசகங்கள் தான் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள். அன்பினால் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை. அன்புன்றது எது நம்ம நினைக்கிறோம், ஏதோ வார்த்தையில், விளையாட்டு ஜாலங்களில், வார்த்தை ஜாலங்களில் நம்ம ஓடிடுறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். குடும்பங்களில் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி யோவான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே, அதனால தான் யோவான் எந்த இடத்துலையுமே அன்பு சீடர் மட்டும்தான் சொல்லுவார், அவருடைய பெயரை சொல்லுவது கிடையாது. அதனால் அதை படிக்கிறப்ப நான் என்னுடைய பெயரை வாய்த்து பார்க்க வேண்டும். அப்போ யோவான் செய்தது போல தந்தையவர்கள் சொன்னார், இப்போ நான் ஆண்டவருடைய மாறுபக்கமாய் சாய்ந்து எப்படி ஆண்டவர் லவ் 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 லவ்னு எனக்கு சொல்கிறத நான் கேட்கணும். அதைத்தான் இங்கே யோவான் திருத்துதர் உணர்த்துகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலும் அதுதான் உணர்ந்திருந்தார். அதனால தான் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீ வார்த்தையில் விளையாடாத, உன்னுடைய செயலில் காட்டு. ஆக நாம் தொலைத்த அந்த அடையாள அட்டையை இன்று எடுத்து அதை நம்மளுடைய அங்கீகாரமாக மாற்ற சொல்லி திருவை இந்த அருமையான வாசகங்களை கொடுத்திருக்கிறது. ஒரு சகோதரர் திருமண திருப்பலிக்கு கொரிந்தியர் 1 திருமுகம் 13 அன்பை பற்றி பாடுறாரு இல்லையா பவுலடியார், அதை பற்றி ஒரு பாட்டு ஏற்றுறார். அவர் என்கிட்ட சொன்னார், புதுசாக ஒரு பாட்டு ஏற்றிருக்கேன் ஃபாதர், ஆனால் அதில் பல்லவியில் 3 வார்த்தை நான் பயன்படுத்தியிருக்கேன்னு சொன்னேன். என்ன வார்த்தைன்னு கேட்டேன். அன்பு, வம்பு, நம்பு எழுதியிருக்கேன். என்னப்பா எப்படிப்பா போட்டிங்கன்னு. அன்பு செய்தால் வம்பு இல்லை என்று நம்பு அப்படின்னு எழுதியிருக்கேன் ஃபாதர். இதான் யோசிக்கும் பொழுது நம்ம திரு அவையில் பாரம்பரியமாக இந்த 6 லட்சண மந்திரம், கடவுளுடைய 6 குணாதிசயங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். தாமா இருக்கிறா, துவக்க முடியும் இல்லா இருக்கிறா, சரீரம் இல்லாமல். ஆனால் விவிலியம் நமக்கு தருகிற ஒரே ஒரு இலக்கணம், கடவுள் அன்பாக இருக்கிறார். காட் இஸ் லவ். அவருக்கு கடவுள் அன்புக்கு அதுக்கு ஈக்குவல் படுத்துகிறாங்க. கடவுளுக்கு இணை எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தான் இணை. அதனால் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் கடவுளுக்கு இணை, அது அன்பு மட்டும்தான். இன்று விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவரை தான் நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அப்போது நம்மகிட்ட என்ன கொடுத்து போயிருக்காரு, என்ன எதிர்பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சவால் இந்த ஞாயிற்றுக்கிழமை. உன்னுடைய உள்ளத்தில் அந்த ஈரம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், அந்த கனிவு, கரிசனை, அக்கறை இதெல்லாமே இருக்கட்டும். அது எப்படியாவது ஒன்று வாழ்க்கையில் அதை ஜூட் சொன்ன மாதிரி எப்படியாவது வெளிப்படுத்துறதுக்கு அந்த அன்பை நம்ம முயற்சி செய்வது தான் நம்முடைய பயணமாக, திருப்பயணமாக இருக்க முடியும். மதர் தெரேசா அவங்க சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் அப்படின்றது ஒரு கேன்சரோ மற்ற பெரிய நோய்களோ இல்லை, அன்பு செய்ய முடியாத தன்மை தான், அன்பில்லாத தன்மை. அதான் உலகத்தில் மிகப்பெரிய கொடிய நோய். அதனால தான் நான் மற்றவர்களை அன்பு செய்கிறேன்னு சொன்னாங்க. அன்பு கடவுள்கிட்டேருந்து கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை. அதை நாம் கடவுள் எவ்வாறு நம்மை அன்பு செய்கிறாரோ அதே போல் அந்த கொடையை நாமும் பிறருக்கு கொடுக்க வேண்டும்.
இந்த ஆஸ்கர் ரொமேரோ என்ற அந்த விடுதலை இறையியலாளர் அவர் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார், நாங்கள் வன்முறையை போதிப்பதில்லை. யார்? கிறிஸ்துவம் நற்செய்தி அறிவிப்பவர்கள். ஆனால் அன்பின் வன்முறையை நாங்கள் போதிக்கின்றோம். ஏனென்றால் அந்த வன்முறையை சிலுவையிலே அவர் அறைந்திருக்கிறார் என்று சொல்லுவார். அப்போ அன்பு ஒரு விதத்தில் வன்முறை தான். அதாவது நமக்கு வன்முறை ஏற்படுத்தி, நமக்கு இல்லாமை, நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் அடுத்தவர்களுக்கு நாம் அன்பு செய்யவே முடியும். நம்மை ஆங்கிலத்தில் சொல்கிற கம்ஃபர்ட் ஜோன், வசதியான ஒரு இடத்துல வைத்துக்கொண்டு நம்ம அடுத்துள்ள அன்பு செய்யவே முடியாது. ஆனால் அன்பு செய்யும் பொழுது சில வம்பு இழப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த அந்த வன்முறையை நாம் கையாண்டால்தான் கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த உலகத்தில் நிலைநாட்ட முடியும் என்பது ஒரு பெரிய சவாலாக பார்க்கின்றோம். இன்றைய 2ஆம் வாசகம் திருவெளிப்பாடு நூலில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கடவுள் அவர்கள் நடுவில் இருப்பார். அது அன்பு இருக்கிற பொழுது அங்கே என்ன இருக்காதான்? கண்ணீர் இருக்காது, சாவு இருக்காது, துயரம் இருக்காது, அழுகை இருக்காது, துன்பம் இருக்காது. பழையன கழிந்து ஒரு புது வாழ்வு, அனைத்தும் புதிதாய் மலர்ந்துவிடும், அனைத்தும் புதியதாய் ஆகும். இந்த வாக்கு உண்மையுள்ளது, நம்பத்தக்கது, நம்பு அப்படின்னு சொல்றார். அந்த கனவு உலகத்தை பற்றி, அந்த கற்பனையை பற்றி, அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை பற்றி தந்தை அவர்களே சொல்லுங்கள். இந்த தொலைநோக்கு பார்வை என்பது நமக்கு இந்த 3 வாசகங்களையும் தொடர்படுத்தி பார்த்தாலே புரியும். இந்த முதல் வாசகத்தில் திரு அவையினுடைய போராட்டங்கள், அது விண்ணகத்தை நோக்கிய பயணம். அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் இந்த இறையாட்சி என்பது மண்ணகத்தில் கட்டமைக்கப்பட வேண்டும். அதான் அன்பு. அன்பினால் நம்முடைய திரு அவையானது, நம்முடைய உள்ளங்களானது கட்டமைக்கப்பட வேண்டும். நற்செய்தி வாசகம் அதற்கு தொடர்பாகத்தான் இந்த அன்பு செய்யுங்கள் என்பது ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு மறைஞ்சது கிடையாது. அன்பு செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது இயேசு செய்த அன்பை விதைத்து கொண்டே இருங்கள். ஏனெனில் அந்த விண்ணகமானது மண்ணகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதான் அருமையான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன். அதாவது இன்னைக்கு முதல் வசனமே அருமையான ஒரு வசனம். புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். அதில் என்னென்ன இருக்காதுன்னு 2 காரியத்தை சொல்றார். ஒன்று, முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் இருக்காது. அந்த முன்பிருந்த விண்ணகம் மண்ணகம் இதெல்லாம் உருவகப்படுத்தி சொல்லுகின்றார். அது என்ன அர்த்தம் என்றால், இந்த பாவம் அந்த இடத்துல இருக்காது. அதன் பிறகு கடல் இல்லாமல் போயிற்று. நமக்கு தெரியும், கடல் என்பது லேவியாத்தான், அந்த சாத்தானுடைய ஆதிக்கம் நிறைந்தது. அப்போ பாவத்துக்கும் இடமில்லை, சாத்தானுக்கும் இடமில்லை. அதன் பிறகு சொல்லுகின்ற வசனம், இந்த நாம் விண்ணகத்தை நோக்கி, இந்த நம்பிக்கையாளர்கள் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்ய தேவையில்லை. அந்த விண்ணகமானது அந்த புது மண்ணகத்தை நோக்கி வரும். அதான் 2ஆம் வசனம் அருமையான ஒரு வசனமாக நான் பார்க்கிறேன். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தொடக்க நூல் 1 அதிகாரம் 1 வசனம் இப்படித்தான் சொல்கிறது. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். திருவிவிலியத்தின் கடைசி புத்தகம், கடைசி அதிகாரங்களுக்கு வருகிறோம். 21, 22. புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டேன். அப்போ இதை யார் புதிது ஆக்குனதுன்னா அது அவரே சொல்கிறாரு. இதோ நான் அனைத்தையும் புதியனவாக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவில் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விடியல், ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய சாத்தியத்தை தேடுகின்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை உயிர்த்த ஆண்டவரால் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அடுத்தபடியாக கடவுளின் உறைவிடும் மனித நடுவிலே உள்ளது. ஸோ கடவுள் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அந்த வாக்கு விண்ணகம் சென்றிருக்கிறார். அப்போ நம் மத்தியில் கடவுளுடைய பிரசன்னம், நம் மத்தியில் உறைவிடம் நம்மிடம் இருக்கிறது என்றால் அதுதான் இறை ஆட்சி என்று சொல்லுகிறோம். அதைத்தான் அன்பு என்று சொல்லுகின்றோம். 2ஆம் வாசகத்தினுடைய 2வது திருவெளிப்பாடு 21:2 அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாக இருந்தது. இயேசு மணமகனாக, இந்த தாய் திரு அவை மணமகளாக, இந்த கணவனும் மனைவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு உறவு. அந்த உறவிலே மிக மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா அந்த அன்பு. அந்த அன்பு தான் இந்த மணமகனையும் மணமகளையும் இணைக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் ஒரு முடிவை குறித்து அல்ல, இது புதிய துவக்கத்தை குறித்து. நம்ம அதனால சொன்ன கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த மண்ணக வாழ்வோடு முடிந்து விடுவது கிடையாது, விண்ணகத்தை நோக்கிய பயணம். ஆனால் இறப்பு என்பது மண்ணகத்தில் மடிந்துறதல்ல, மாறாக புதிய வாழ்வினுடைய துவக்கம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த புதிய மண்ணகம் புதிய விண்ணகம் எப்படி இருக்கும், அதற்கான விளக்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்கும். நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாமல்ல கடவுளாகிய
ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோயில். எல்லாம் அல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோயில். ஆட்டுக்குட்டியான் நாம் பலமுறை நாம் சிந்தித்திருக்கிறோம். அடுத்த வசனம், அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை, கடவுளின் மாட்சியே அதன் ஒளி. நாம் மாட்சியை பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாட்சி நெருங்கி வந்து விட்டது. மாட்சி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. அதுதான் புதிய மன்னகம், அதுதான் புதிய விண்ணகம். அது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்காக மணமகளைப் போல ஆயத்தமாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து தயாரிப்போடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பயணம். இந்த பாஸ்கா காலத்தினுடைய நிறைவான ஆசிராக நம்ம ஒவ்வொரு திருப்பலிலும் சிறப்பாசிற்காக தலை வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பாஸ்கா காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான ஆசிர் தான் இன்றைய வாசகத்தின் இறுதி பகுதியாக அமைகிறது. அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது. சாவு என்று சொல்லும் பொழுது நம்முடைய உயிர் பிரிந்து சாகுவது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நம்மை சாகடிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அந்த சாவின் காரணிகள் எல்லாம் செயலிழந்து போகின்றன, சக்தியற்று போகின்றன. துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. எப்போ அப்படின்னாக்கா, நீ என்னுடைய இடத்திலிருந்து என்னை போல நீ அன்பு செய்யும் பொழுது, இந்த உலகம் அப்படி ஒரு அன்பு உலகமாக மாறும் பொழுது இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன, ஏனென்றால் நான் அனைத்தையும் புதியனவாக்கியுள்ளேன் என்று உயிர்த்தாண்டவர் நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பது போல இன்றைய வழிபாடு அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய இந்த உயிர்ப்புக்கு பிற்பாடு எல்லாமே புதுமை. இந்த பழைய இயல்புகளை எல்லாம் களைந்து விட்டு இன்றைக்கு பார்த்தோம் புதிய கட்டளை. இந்த திருவெளிப்பாடு 21 இப்போ புதிய விண்ணகம், புதிய மன்னகம், அடுத்து தொடர்ந்து பார்த்தா புதிய எருசலேம். எல்லாமே புதுமையான புதுமை, எல்லாமே அன்பை அடிப்படையாக கொண்டதான் இந்த புதிய புதுமை எல்லாமே. அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பர், அவர்கள் நடுவே குடியிருப்பார். அந்த அவர்கள்ன்றது யாரை குறிக்குது? இந்த பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை என் மக்களாயிருப்பீர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த ஒரு ஒருமையில் சொல்லப்பட்ட சொல்லாக கையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று சொல்லப்பட்ட அந்த அவர்கள் என்ற வார்த்தை பன்மை. இது இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே, ஜாதி மதம் இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். இறை ஆட்சி என்பது திரு அவையை விட பெரியது. முன்பெல்லாம் திரு அவையும் இறை ஆட்சியும் சமமாக ஒரே மாதிரி பார்த்தார்கள். ஆனால் இறை ஆட்சி என்பது ஒரு பெரிய சமுத்திரம். அது இந்த திரு அவை என்பது ஒரு சின்ன படகு. அந்த இறை ஆட்சியினுடைய பணியில் இருப்பது தான் திரு அவை. அப்போது இந்த ஒரு பெரிய சவால் நம்ம முன்னாடி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எல்லாரையும் இணைத்து கொண்டு எல்லோரையும் அன்பு செய்து இந்த இறையாட்சி பயணத்திலே நாம் நம்மையே இணைத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பு நண்பர்களே, அன்புதான் வாழ்க்கை. அன்புதான் வாழ்க்கை என்பதை எவ்வளவு சீக்கிரம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், புதுமையாக இருக்கும். உயிர்த்த ஆண்டவரில் வாழுகிற புது வாழ்வாக அது இருக்கும். நம்மிடத்தில் நிறைய வம்புகள் இருக்கின்றன, அவற்றை விலக்குவோம். நாம் அன்பை மையப்படுத்தி வாழ்வோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. தந்தையர்கள், நாங்கள் உங்களிடமிருந்து கரங்கூப்பி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.